இந்த ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு RN ரவி அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொள்கிறார் என்பது அனைவரும் கண்கூடாக பார்க்கிறோம். சார், குறிப்பாக மத்தியிலே ஆளும் கட்சியின் ஒரு உறுப்பினராகவே இங்கு நடந்து கொள்கிறார். அவருக்கென்று எந்த ஒரு அதிகாரமும் தனியாக மாநில அரசை நிர்வகிக்கவோ அல்லது அதிகாரம் செலுத்தவோ கொடுக்கப்படவில்லை. ஒரு பாஜகவின் தலைவர் போல பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் RN ரவி மீது இந்த குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில்? இன்றைக்கும் பத்திரப்பதிவுத்துறை, நம்முடைய இந்து அறநிலைத்துறையிலே பெரும்பாலும் சௌராஷ்டிரர்களும் மராட்டியர்களும் இருக்கிறார். இப்பொழுது புகைச்சல் நன்றாகவே வெளியில் வர ஆரம்பித்து விட்டது. அதற்கு காரணம் இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக தமிழ் தேசியம் புகழ்ந்து விட்டது. அதுபோல் அடுத்ததாக தமிழகத்திலே நடந்தால் இந்தியாவால் அதை தாங்க முடியாது. இந்த 370 என்று இருந்த ஒரு அருமையான சட்டத்தை இந்திய அரசு நீக்கியது தவறு. அதை அனைத்து மொழி மாகாணங்களுக்கும் கொடுத்து அதன் மூலம் இந்தியா ஒரு ஒருமைப்பட்ட நாடாக இருக்க முடியும். ஆளுநர்களை மாநில அரசாங்கம் ஏற்படுத்தும் தீர்மானங்களுக்கு செவிசாய்ப்பவராக மட்டுமே, ஒரு தூதுவராக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் மலரி நேயர்களே, இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் தமிழர் ஆட்சி கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா சந்திரமோகன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஐயா. முதல் முறையாக வளரையோடு இணைங்க, பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி வளரையோடு இணைவதற்கு. மெத்த மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல்ல இன்று நேற்று இல்லை, என்றைக்கு திமுக அரசு வந்ததோ அன்றையிலேருந்தே ஆளுநர் சர்ச்சையும் திமுக அரசுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட ஆளுநரை பற்றி முதலமைச்சர் டெல்லி பயணத்தை முடிச்சுட்டு நேரடியாக தூத்துக்குடிக்கு போறாரு. அங்கே நிவாரண பணிகளை தரக்கூடிய இடத்துல கூட முதலமைச்சர் ஆளுநரை விமர்சித்து பேசக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆளுநரும் முதலமைச்சரை விமர்சித்து பேசுவது, ஆளுநர் அவருடைய கருத்தை பதிவு செய்வது, வேறு ஏதாவது ஒரு வேலைகளை செய்வதெல்லாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, ஆளுநர் என்பவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு, ஆங்கிலத்திலே சொன்னால் டைட்டுலர் ஹெட். அவருக்கென்று எந்த ஒரு அதிகாரமும் தனியாக மாநில அரசை நிர்வகிக்கவோ அல்லது அதிகாரம் செலுத்தவோ கொடுக்கப்படவில்லை. இந்தியா என்ற ஒரு ஒன்றியமானது அந்தந்த மாநிலத்தை ஆளும் முதலமைச்சர்களுக்கு மேலே ஒரு மாண்பு மிகுவாக ஒரு அதிகாரத்தை கண்காணிப்பவராக நியமிக்கப்பட்டவர் ஆளுநர். ஆனால் தமிழ்நாட்டிலே அண்மை காலமாக, ஏனென்றால் நல்ல ஆளுநர்களும் இருந்திருக்கிறார்கள் இந்த திராவிட கழகங்கள் ஆட்சியிலே. நீங்கள் சுர்ஜித் சிங் பர்னாலா போன்ற அருமையான ஆளுநர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கும் ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொள்கிறார் என்பது அனைவரும் கண்கூடாக பார்க்கிறோம். குறிப்பாக மத்தியிலே ஆளும் கட்சியின் ஒரு உறுப்பினராகவே இங்கு நடந்து கொள்கிறார். இது புரியல எனக்கு. ஆளும் கட்சியினுடைய உறுப்பினராக செயல்படுறாரா? ஆம், அதாவது RSS அல்லது பாஜக என்ற கட்சியின் ஒரு தலைவரை போல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை கேள்வி கேட்கலாம், தவறு இல்லை. ஏனென்றால் அவருடைய பாஜக கட்சியை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். ஆனால் ஆளுநர் என்பவர் எதன் அடிப்படையில் சொல்றீங்க? ஒரு பாஜகவின் தலைவர் போல பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் RN ரவி மீது இந்த குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? அவர் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்க வேண்டியவர். ஆனால் அப்படி இல்லாமல் அவரே நேரடியாக நிர்வாகத்தில் இருப்பது போல், ஓமையாக சொல்ல வேண்டும் என்றால், அண்மையிலே வெள்ளம் புகுந்து இந்த மெட்ராஸ் நகரமும் தூத்துக்குடி நகரமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது.
அதற்கு அவர் தமிழக முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்து கேள்வி கேட்க வேண்டும். அதை தவிர்த்து இவரே முப்படை தளபதிகளை அழைப்பதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களை நேரடியாக கேட்பதும் இவையெல்லாம் தவறான முன்னுதாரணங்கள். அவருக்கு அந்த எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் இதனை நம்முடைய கழகத்து தலைமைக்காரர்களான ஐயா எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இன்றைய முதல்வரான திரு ஸ்டாலினோ வன்மையாக கண்டிக்கவில்லை. இவ்வளவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து வெளியிலே போய்விட்டார். நன்றாகவே கேள்வி கேட்கலாம், அவரும் மௌனம் காக்கிறார். இப்படி தமிழர்கள் மௌனம் காப்பதனால் இழப்பது என்னவென்றால், பெரிய அளவிலே நம்முடைய சுதந்திரத்தை நாம் புதுடில்லியிடம் அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று, இந்த திராவிட கழகங்கள் அனைத்துமே ஊழலிலே மழிந்து போனதனால் நாளை மத்திய அரசாங்கத்தின் உதவி நமக்கு தேவைப்படும் தப்பிக்க என்று ஒருவேளை வாய் மூடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இது தவறான ஒரு பாதையாகும். உங்களுக்கு காஷ்மீரிலே 1947 பிரிட்டிஷ் அரசாங்கமானது இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய போது அன்றைக்கு இருந்த காஷ்மீர் அரசரான மகாராஜா ஹரிசிங் அவர்கள் இந்தியாவோடு சேர விருப்பப்படவில்லை. தாம் ஒரு தனி நாடாகவே, அதாவது அன்றைய பாகிஸ்தானுக்கும் அன்றைய இந்தியாவிற்கும் இடையிலே ஒரு நாடாக தனியாக பஃபர் ஸ்டேட் என்று சொல்வார்கள் இருக்க விரும்பினார். இந்தியா அதற்கு ஒப்பவில்லை. அதே நேரம் நம்முடைய நல்ல நேரம் என்று சொல்லலாம், பாகிஸ்தான் காஷ்மீரை ஆக்கிரமிக்க படையெடுத்த போது ஹரிசிங் ஹிந்து மன்னர், மாநிலமோ இஸ்லாமிய பெரும்பான்மையினரை கொண்ட மாநிலம், இந்தியாவிடம் உதவி கோர அன்றைக்கு இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன், அவர்தான் இந்தியாவின் வைஸ்ராய், நேருவிடம் சொல்கிறார், அவசரப்படாதீர்கள், இதுதான் நேரம், நீங்கள் ஹரிசிங்கிடம் ட்ரீட்டி ஆஃப் அசென்ஷன், அதாவது நாங்கள் இந்தியாவோடு சேர்கிறோம் என்று ஒரு ஒப்பந்தத்தை எழுதி கையெழுத்து வாங்கினால்தான் நாங்கள் ஆர்மியை உங்களுக்கு, நம்முடைய போர்ப்படையை உங்களுக்கு அனுப்பி உங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுங்கள் என்று திட்டவட்டமாக நேருவுக்கு அறிவுரை சொல்ல, நேருவும் அவ்வாறே சாணக்கியத்தனமாக, நேருவை பலர் குறை கூறுகிறார்கள், காஷ்மீரிலே நடந்த அத்துணை தவறுகளுக்கும் நேருதான் காரணம் என்று. அல்ல, சாணக்கியத்தனமாக ஹரிசிங்கிடம் ஒப்பந்தத்தை எழுதி வாங்கிக் கொள்கிறார். காஷ்மீர் இந்தியாவின் வசமானவுடன் இந்தியா போர்ப்படைகளை அனுப்பி அவரையும் அந்த மாநிலத்தையும் காப்பாற்றி விடுகிறது. என்ன ஒன்று என்றால், காஷ்மீரில் 2/3 பகுதிகளை நம்முடைய ஜெனரல் சௌத்ரியானவர் பிடித்தவுடன் நாம் இந்த பிரச்சனையை ஐநா சபையிலே கொண்டு போய் தீர்த்து கொள்ளலாம் என்று நேரு அவர்கள் படைகளை இதற்கு மேல் போக வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார். அது ஒன்றுதான் பெரிய ஒரு குற்றமாக சொல்லப்படுகிறது. அது இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த மகாராஜா ஹரிசிங் இந்தியாவிடம் காஷ்மீரை ஒப்படைத்தவுடன் அன்றைக்கு அங்கே ஒரு ஒப்பில்லா தலைவராக இருந்த ஷேக் அப்துல்லா அவர் தாம் சில கண்டிஷன்கள், அதாவது சில நிபந்தனைகளை இந்திய அரசாங்கமிடம் விதிக்கிறார். அதில் ஒன்று, இந்த நாடு இந்தியாவை சேர்ந்தாலும் இது தனி நாடு, அதில் தேர்ந்தெடுக்கப்படுபவர் முதலமைச்சர் அல்ல, பிரீமியர், பிரைம் மினிஸ்டர் என்று இருக்க வேண்டும், எங்களுக்கென்று தனி சட்டங்கள் வேண்டும் என்று நிபந்தனை இடுகிறார். அதற்கு இவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கவே கூடாது. காரணம், பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை வணிகம் செய்ய வரும்போது 522 நாடுகளாக இருந்த நாடு இது. ஜாகீர்கள், ஜமீன்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள் என்று இருந்த நாடு இது. அவர்கள் அனைவரும் இந்தியாவோடு ஒருங்கிணைத்தது நீங்கள் மறுக்கவே முடியாது. சர்தார் வல்லபாய் பட்டேலும் அல்ல, நேருவும் அல்ல, காந்தியும் அல்ல, பிரிட்டிஷ்காரர்கள் மட்டும்தான். அவர்கள் போர் புரிந்தார்கள், ஏமாற்றினார்கள், சூதால் வென்றெடுத்தார்கள். என்னவென்றாலும் அவர்கள் இந்த நாடுகளை அனைத்தையும் ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவாக மாற்றி கொடுத்தார்கள். இதை நாம் இன்று கற்பனை கூட செய்ய முடியாது.
இல்லை என்றால் அன்றைக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் அவுரங்கசீபின் முடிவு காலம், அவரது மகனான பகதூர் ஷா ஜாஃபருடைய ஆரம்ப கட்டம், இந்த காலகட்டத்திலே வந்த பிரிட்டிஷ்காரர்கள் தான் இந்தியாவை ஒருமைப்படுத்தி ஒரு நாடாக ஆக்கினார்கள். அப்படி அவர்கள் ஆக்கியவுடன் நார்தர்ன் ப்ராவின்ஸ், அதாவது டெல்லியை தலைமையிடமாக கொண்டு, அதே மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி என்று பிரித்து மிகச் சிறப்பாக ஆட்சி அமைப்பை உருவாக்கியும் விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு IAS போல் அன்று ICS என்று ஒரு அற்புதமான ஒரு சிவில் சர்வீஸ், அது மாதிரி காவல்துறை IPS எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் அத்துணை டாட்டா என்று சொல்லலாம், அதாவது மக்கள் தொகையாக இருக்கட்டும், நிலம், அது எவ்வளவு நிலம் இருக்கிறது, எவ்வளவு காடுகள் என்று அவ்வளவையும் கணக்கெடுத்து கொடுத்தவர்களும் பிரிட்டிஷ்காரர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு பிரிட்டிஷ்காரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? காஷ்மீரை உங்களுக்கு என்று தனி ஏன் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டன் நேருவுக்கு அதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்க வேண்டும். அதை சொல்லாமல் விட்டுவிட்டார். ஏனைய மாநிலங்கள் பிரிட்டனோடு இணைந்தது போல் நீ இணைந்து விட்டாய், நீ தேர்தலை சந்தித்துக்கொள், நீ முதலமைச்சரானால் ஆகிவிடு என்று விட்டிருக்கலாம். இவர்கள் 370வது செக்ஷன் என்று ஒரு இவர்களுக்கு காஷ்மீருக்காக உருவாக்கி, அந்த செக்ஷனின் படி எந்த ஒரு இந்தியனும் காஷ்மீரில் நிலம் வாங்கும் உரிமை கிடையாது. எந்த ஒரு இந்தியனும் காஷ்மீர் தேர்தலில் போட்டியிடவோ வாக்களிக்கவோ முடியாது. எந்த ஒரு இந்தியனும் காஷ்மீரில் அரசு வேலை பார்க்க முடியாது. இது அருமையான சட்டம். உள்ளபடியே அந்த சட்டத்தை தான் இப்பொழுது 2019 மோடி அரசு நீக்கிட்டாங்க. ஆம், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அரசு நீக்கி இருக்கிறது. இது ஏன் தவறு என்று நான் கருதுகிறேன் என்றால், இந்த 370வது செக்ஷனை உள்ளபடியே என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இதை கொடுத்திருக்க வேண்டும். ஏன் அப்படி நீங்கள் கொடுத்தீர்களேனால், இன்றைக்கு தமிழகம் பார்க்கும் இந்த கவர்னர் உள்ளூர் மாநில அமைச்சரவைக்கு உள்ள மோதல் வராது. நாம் இப்பொழுது கொதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்முடைய அரசு வேலைகள் அனைத்துமே வட மாநிலத்தவர்களுக்கு போக ஆரம்பித்து விட்டது. அதற்கு காரணம் ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு முதலமைச்சர் தன்னுடைய வசதிக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தது. இன்றைக்கு கல்கத்தாவில் இருக்கும் வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கும், ஆமா, பெங்காலி கூட தமிழ்நாட்டின் அரசு வேலைக்கு வரலாம். ஏற்கனவே நீக்கமர தமிழகத்தில் நீங்கள் நம்முடைய தலைமைச் செயலகம் போய் பார்த்தீர்களே ஆனால் முழுக்க தெலுங்கர்கள் தான் நிறைந்திருப்பார்கள். இப்பொழுது அடுத்ததாக இன்றைக்கும் பத்திரப்பதிவுத்துறை, நம்முடைய இந்து அறநிலைத்துறையிலே பெரும்பாலும் சௌராஷ்டிரர்களும் மராட்டியர்களும் இருக்கிறார். இது போக இப்பொழுது மற்ற ஹிந்திக்காரர்களும் அரசு வேலைக்கு வரப்போகிறார்கள். ஏன்? நீங்கள் ரயில்வேயில் பணிபுரியும் அந்த டிக்கெட் வழங்குபவர் கூட ஹிந்திக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போ இந்த சட்டமானது தமிழ்நாட்டிற்கும் இருந்திருந்தால், தமிழ்நாட்டின் அரசு வேலைகள் தமிழர்களுக்கு மட்டுமே என்று இருந்திருக்கும். அதுபோல் வாக்களிக்கும் உரிமை இருந்திருந்தால் இந்த திராவிடர்கள் யாருமே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அதுபோல் நில உரிமை என்று சொன்னால், நாம் உரிமையாளர்களாகவும் யார் வேண்டுமானாலும் இங்கு வணிகம் செய்ய வரட்டும், நம் இடத்திலே வாடகைக்கு இருக்கட்டும், நன்றாக கொழிக்கட்டும், அவர்கள் ஊரிலே வீடு கட்டி கொள்ளட்டும் என்று இருந்திருக்கும். இப்பொழுது புகைச்சல் நன்றாகவே வெளியில் வர ஆரம்பித்து விட்டது. அதற்கு காரணம், இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக தமிழ் தேசியம் முகிழ்ந்து விட்டது. பெரிய பெரிய எழுத்தாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் நாள்பட எழுதியதால், குறிப்பாக நம்முடைய அருகோபாலன் ஐயா அவர்களுடைய எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும், இப்போது அண்மை காலமாக திரு சீமான் போன்ற அரசியல் தலைவர்களாலும் பெரிய அளவிலே இந்த பிரச்சனையை தமிழர்கள் மத்தியிலே பேசப்படுவதோடு மட்டுமல்லாமல் உணர்ச்சிகரமான ஒரு விஷயமாகவும் மாறிவிட்டது. இது நாளை பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்கலாம். நீங்கள் காஷ்மீரை ஒடுக்கி விட்டீர்கள், பஞ்சாபை சுட்டு தள்ளி ஒடுக்கி விட்டீர்கள்,
அஸ்ஸாமை பதவி கொடுத்து அவர்களை வந்து ஒடுக்கி விட்டீர்கள். இன்னும் நாகாலாந்து பிரச்சனை தீரவில்லை. அதுபோல் அடுத்ததாக தமிழகத்திலே நடந்தால் இந்தியாவால் அதை தாங்க முடியாது. நம்முடைய நோக்கம் ஓர் இந்தியா. இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் இந்த இந்தியா பழந்தமிழ்நாடு இது நன்றாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த 370வது செக்ஷனை நீக்கியதை இந்தியாவில் உள்ள அனைத்து மொழி வழி மாகாணங்களுக்கும் கொடுத்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். அதன் வழியாக இந்த நாட்டை ஆளும் முதலமைச்சருக்கு கூடுதலாக அதிகாரம் கிடைக்கும். எப்படி என்றால் அந்த அதிகாரமானது யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவர் தனிநாடு கேட்கத்தான் முடியாதே தவிர தன் நாட்டில் தன்னிஷ்டப்படி ஆட்சி செய்யலாம். ஆளுநர் என்ற டில்லியில் இருந்த ஒரு கைப்பாவை கேள்வி கேட்க முடியாது. ஆக இந்த 370 அனைத்து மாநிலங்களுக்கும் மொழி வழி மாநிலங்களுக்கும் கொடுப்பதோடு இந்த ஆளுநர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வரையறையற்ற, ஏனென்றால் வெகு சில உரிமைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தூக்கு தண்டனை கைதிக்கு நீங்கள் வந்து தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்றலாம் போன்ற சின்ன சின்ன வந்து அது மாதிரி நம்முடைய சர்வகலாசாலைகள் என்று சொல்லப்படும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர், அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே இப்போது கேள்வியாகிவிட்டது. காரணம், மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். அதனால இங்கேயும் மாநில அரசுக்கு நடுவுலையும் ஆளுநர் மத்தியிலும் பெரிய சர்ச்சை போனது. ஆளுநர் தனக்கு வேண்டியவரை வந்து துணைவேந்தராக நியமிக்கிறார் அப்படின்னா நிறைய பேர் கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆம், இது உண்மை. இவருக்கு முன்பு தமிழகத்தின் ஆளுநராக இருந்த ரோசையா அவர்கள், அவர் பிறப்பால் தெலுங்கர், இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அந்த நேரம் பார்த்தீர்களே ஆனால் அனைத்து துணைவேந்தர்களையும் அவர் தெலுங்கர்களாக நியமித்தார். இது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ கேரளாவிலோ செய்ய முடியுமா? இன்றைக்கு தமிழிசை அவர்கள் தெலுங்கானாவின் ஆளுநராக இருக்கிறார். அங்கே பூரா தமிழர்களை நியமித்து விட முடியுமா? என்ன நடக்கும்? ஆக இந்த ஆளுநர்களின் அதிகாரத்திற்கு ஒரு வரைமுறையும் இந்த 370 என்று இருந்த ஒரு அருமையான சட்டத்தை இந்திய அரசு நீக்கியது தவறு. அதை அனைத்து மொழி வழி மாகாணங்களுக்கும் கொடுத்து அதன் மூலம் இந்தியா ஒரு ஒருமைப்பட்ட நாடாக இருக்க முடியும் என்பது நிச்சயம். இதுதான் வந்து எங்களுடைய கருத்து, தமிழர்களாகிய எங்களுடைய கருத்து. எங்களால் வேற்று மாநிலத்தவர் எங்கள் நிலத்தை வாங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களால் எங்களுடைய அரசு வேலைகள் வேற்று மாநிலத்தார் பறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுபோல் எங்கிருந்தோ நடிக்க வந்தவன் எல்லாம் நான் இங்கே வந்து முதலமைச்சர் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏதோ இந்த தடவை விட்டு விடுகிறேன் என்று சொல்வது போல் நடிப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு அமைதியான மாநிலம். ஏற்கனவே கர்நாடகாவிலே ஹிந்தியை எதிர்த்து பெரிய அளவிலே போராட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி மகாராஷ்டிராவிலே ஏற்கனவே வந்து வெளி மாநிலத்தவரை எதிர்த்து 1960களிலிருந்து அவர்கள் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு காலத்திலே ஒன்று சேருமே ஆனால் பெரும் பிரச்சனையாகிவிடும். இந்திய அரசால் சமாளிக்க முடியாது என்ற நிலை வந்துவிடும். அப்படி இருக்கக்கூடாது என்றால் நான் ஏற்கனவே கூறியது போல் ஆர்டிகிள் 370 அதனை அனைத்து மொழி வழி மாகாணங்களுக்கும் கொடுப்பதோடு ஆளுநர்களை மாநில அரசாங்கம் ஏற்படுத்தும் தீர்மானங்களுக்கு செவிசாய்ப்பவராக மட்டுமே, ஒரு தூதுவராக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொழிவாரியான மாநிலம் பிரிக்கப்பட்ட நாள் அன்று நவம்பர் 1 அன்று ஆளுநர் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஒரு கருத்தை சொல்றாரு. தமிழ்நாடு என்பது ஒரு குட்டி இந்தியான்னு சொல்றாரு. உண்மையிலேயே தமிழ்நாடு ஒரு குட்டி இந்தியாவா? உண்மைதான். இன்றைய நிலைமை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு குட்டி இந்தியாவாக மாற்றப்பட்டு விட்டது. நான் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியிலே போய் பண்ட மாற்று கடைகளிலே சுற்றி வரும்பொழுது வெகு சரளமாக
ஹிந்தி பேசுபவர்கள் அங்கே பூரா இந்த கீழ்மட்ட பணிகள் எல்லாம் ஹிந்திக்காரர்கள் வசம் போய்விட்டது. அந்த தென்பாண்டி நாட்டிலேயே ஹிந்தி ஒலி சாதாரணமாக கேட்கிறது, அதாவது ஹிந்தி மயமாக்கி விட்டார்கள். அதே போல் நீங்கள் நாகர்கோயில் ரயிலடியில் நின்று கொண்டிருக்கும் போது அங்கே தமிழ் கேட்கவில்லை, மலையாளம் கேட்கவில்லை, முழுக்க முழுக்க ஹிந்தி தான் கேட்கிறது. நான் 1971 பம்பாயில் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு தள்ளுவண்டிக்காரனிடம் பழம் வாங்க சென்றேன். அவன் மராட்டியன், அதை பார்த்தாலே தெரியும். அவர் காந்தி குல்லாய் வைத்து தார்பாச்சி கட்டியிருப்பான். ஹிந்தியிலே அவனிடம் பழம் வேண்டும் என்று சொன்னவுடன் பதில் சொல்ல மறுத்து விட்டான். காரணம், மராட்டியில் பேசினால்தான் அவன் பதில் சொல்லவே தயாராக இருந்தான். அண்மையில் கடந்த ஆண்டு பம்பாய் சென்று இருந்த போது மராட்டி வணிகன் ஒருவனை கூட காணவில்லை. அவ்வளவு பேரும் ஹிந்தி, பீகாரிகள் தான் பழ வியாபாரம் செய்கிறார்கள், ஹிந்தியில் தான் பதில் சொல்கிறார்கள். இதே நிலை இப்போது தமிழ்நாட்டிலே வந்து விட்டது. ஆகவே இது மொழி வழியாகவும் திரிந்துவிட்ட நாடாகிவிட்டதால், ஆட்சியிலும் தமிழர் அல்லாதவர்களாக இருப்பதால் அதை நன்றாக உணர்ந்த ஆளுநர் இதை மினி இந்தியா என்று சொல்கிறார். ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மெத்த மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.